ஏப்பா என்ன வேலை என்ன வேலை, வீட்டு வேலையெல்லாம் முடிக்கக்குள்ள ஒரு வழி ஆயிரும். இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சி. சரி கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம். ஏண்டி எந்த நேரமும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா போதும், வேற ஒரு வேலையும் செய்யண்டாம். வீடு ஃபுல்லா குப்பையா கிடக்கு, வீடை தூத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு வந்திருந்து பார்க்கலாம்ல. ஏத்தே ஒரு செம்மட்டு துணி கிடந்து எல்லாத்தையும் துவச்சி காய போட்டுட்டு இப்பதான் வந்து டிவி பார்க்கலான்னு உட்காந்தேன். அதுக்குள்ள வந்து கிடந்து சத்தம் போட்டு கிடக்குறிய. ஏன் அந்த வீடை உங்களுக்கு தூத்து போட்டா என்னையா? 5-6 துணியை துவச்சி போட்டுட்டு ஏதோ ஒரு வண்டி துணியை துவச்சி போட்ட மாதிரி கிடந்து பில்டப் பண்ணிட்டு கிடக்கா. போய் தூத்து போட்டுட்டு வந்துருந்து பாரு. அப்படியாத்தே 5-6 துணி தான் நீங்களே துவச்சி போட்ட வேண்டியதானே, எதுக்கு என்ன துணி துவச்சி போட சொன்னீங்க? என்னட்டு ஏத்து பேசிட்டு இருக்கா? சொன்ன வேலை செய்ப்போ. கிளவி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நம்ம ஏதாவது சொல்லுகமா? நம்ம ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்க உட்காந்துடக்கூடாது, அது பொறுக்காது இந்த கிளவிக்கு. அங்கே நட்டி முனைக்கிட்டே போறா. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சோத்த போட்டு கொண்டு வா, வயிறு பசிக்கும். ஏன் நீங்க சும்மா தானே இருக்கிறியா, உங்களுக்கு சோத்த போட்டு தின்னா என்ன? எப்படி பேசிட்டு போறா பாரு. இருடி உன்னைய வச்சுக்கிறேன். இந்தாங்க சாப்பாடு. எம் 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 எம். எப்ப என்ன இறைப்பாளி போட்டிருக்கா? ஏண்டி சாப்பாடு தந்தா தண்ணி கோரி தரணும்னு தெரியாதாங்க உனக்கு? ஏன் உங்களுக்கு கையங்காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா போய் குவாரி குடிங்க. வர வர இவளுக்கு கொழுப்பு கூடி போச்சு. இருடி உன்னைய வச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ செம காமெடி. ஐயோ ஐயோ, நம்மள அது செய்யல இது செய்யலன்னு கடந்து யாசிட்டு கிளவி செல்ல பார்த்து ஓவரா சந்தோஷப்பட்டுட்டு கிடக்க. கிளவியை ஏதாவது சொல்லி நோஸ்கட் பண்ணணுமே. எத்தே என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போனுகிட்டே பேசுறிய, போனுகிட்டே சிரிக்கிறிய? ஏன் என்ன பார்த்தாலும் ஒரு ஆளா தெரியலையா உங்களுக்கு? என் கூட தான் கொஞ்ச நேரம் இருந்து பேசினா என்ன? இதுதான் நான் சொல்லபடியெல்லாம் கேட்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துவிடு. முக்கியமா நான் எது பேசினாலும் உன்னை மாதிரி வாய்க்கு வாய் கூட உன்னை பேசாது. அதுக்கு தான் இனிமே இந்த போனையே என் மருமலா நினைச்சு இது கூடயே குடும்பம் நடத்திக்கலான்னு இருக்கேன்.